அன்பின் தேவஜனமே, இந்த நாளிலும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் முதற்கொண்டு 13ஆம் வசனம் வரை இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இயேசு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா அப்படின்னா, விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பிரணியை கொண்டு வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய தலையின் மேலே ஊற்றின உடனே இதை பார்த்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, இந்த தைலத்தை நிறைய விலைக்கு விற்று இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சீஷர்கள். உடனே இயேசு இதை கேள்விப்பட்டோடனே சொல்கிறாரு அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த ஸ்திரீயை எதுக்காக தொந்தரவு பண்ணுறீங்க? என்னிடத்தில் நற்கிரியை தான் செய்திருக்கிறா. தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தில் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாமே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அப்போது ஒரு ஸ்திரீ கடவுளின் மகத்துவத்தை உணர்ந்தவளாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அது அவ்வண்ணமாகவே அந்த ஸ்திரீயானவள் முதன்மையான விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கடவுளுடைய சிரசிலே ஊற்றி அவள் தன்னுடைய பாவத்தை கழுவுவளாக காணப்படுகிறாள். அதை பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். இது யாருடைய கண்களுக்கு விசனமாக இருந்தது என்று சொன்னால் சீஷருடைய கண்களுக்கு. காரணம் பாருங்கள், சீஷர்கள் இயேசுவோடு தான் பயணிக்கிறார்கள், இயேசுவோடு தான் திரிகிற எல்லா காரியங்களிலும் இயேசுவோடு இடைப்பட்டு வந்த சீஷர்கள் கடவுளே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளாதபடிக்கு அவர்கள் கண்கள் இருளடைந்து காணப்பட்டதை போன்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. பாருங்கள், கடவுள் என்ன சொல்லுகிறார்? அப்போது முதன்மையான ஒரு பொருளை காணிக்கையாக அல்லது அவருக்கு ஊற்றினதினால் இவர்களுக்கு எரிச்சல் தோன்றுகிறது என்று சொன்னால் இவர்கள் கடவுளை காணவில்லை, காணாத குருடர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தரித்திரர் தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க, நான் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த தைலத்தை என் மேலே ஊற்றினது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக தான் இருக்குது. எனக்கு பிரியமான காரியம்தான் இவர் செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்திரீயானவளை போன்று கடவுளுக்கு பிரியமான நம்மளிடம் காணப்படுகின்ற முதன்மையான விலையேற பெற்ற பொருட்களை கடவுளிடம் ஒப்படைப்போம், இறையாசியை பெறுவோம். ஆமென்.